Structure, Department of Christian Assistant, SNS College of Allied Sciences. Today we are going to see about muscle protein. Muscle protein typically refers to the various protein found within the muscle tissue that contributes its structure, function and overall health. Muscle protein is muscle tissues இருக்கக்கூடிய specific type of proteins. இதில் various types இருக்கு. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அந்த மசிலோட ஸ்ட்ரக்சருக்கும் ஃபங்க்ஷனுக்கும் ஓவரால் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதான் மசில் ப்ரோட்டீனா. வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் கொடுக்குறது, செல்லுலர் இன்டெகிரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் மசில் ப்ரோட்டீனு. இதில் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. மயோஃபைப்ரில்லார், சார்கோபிளாஸ்மிக், ஸ்ட்ரோமல். மயோஃபைப்ரில்லாரில் மயோசின், ஆக்டின், ட்ரிப்டோமைசின் அண்ட் ட்ரோபோனின். நெக்ஸ்ட்டு சார்கோபிளாஸ்மிக்கில் என்சைம்ஸு, ஸ்ட்ரோமலில் வந்து கொலாஜன் அண்ட் எலாஸ்டின். இந்த மாதிரியான டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் மசில் ஃபைபர் இஸ் ஆக்டின். ஆக்டின் இஸ் அ குளோபுலார் ப்ரோட்டீன் தட் polymerizes to the form of filament, thin filaments in muscle cells. இதில் இருக்கக்கூடிய மசில் செல்ஸில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட்ஸ் வந்து தின்னாக இருக்கும். அதனால தான் இந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனை வந்து நம்ம குளோபுலார் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இட் இஸ் என்கம்போஸ்ட் ஆஃப் G-actin monomers that join together from F-actin strands. Actin filaments are anchored to their minus end to the Z disc extend to the center of the sarcomere. Center of the sarcomere வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் டியூரிங் மசில் கண்ட்ராக்ஷன். அதாவது மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த மயோசினோட ஹெட்டு வந்து ஆக்டின் கூட பைண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபிலமெண்ட்டோட ஸ்லைடிங் மெக்கானிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து மயோசின். மயோசின் இஸ் அ மோட்டார் ப்ரோட்டீன். மோட்டார் ப்ரோட்டீனாக நம்ம மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனு. கன்சிஸ்டிங் ஹெவி அண்ட் லைட் செயின்ஸ். முன்னாடி பார்த்த ஆக்டினில் எப்படி தின் ஃபிலமெண்ட்ஸோ இந்த மயோசின் ப்ரோட்டீனில் வந்து ஹெவி அண்ட் லைட் செயின்ஸ் இருக்கும். The heavy chains from the myosin tail and myosin head which contains ATPase activity. இது எதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கோன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். இந்த ஹெவி செயின்ஸ் தான் அந்த மயோசினோட ஹெட்டையும் டெய்லையும் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மயோசின் ஹெட் பைண்ட்ஸ் டு தி ஆக்டின் டியூரிங் மசில் கண்ட்ராக்ஷன். ஒரு மசில் கண்ட்ராக்ட் ஆகும்போது இந்த மயோசின் ஹெட் வந்து ஆக்டின் கூட வந்து பைண்ட் ஆகும். இது எது மூலியமாக இந்த ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா எனர்ஜி வந்து அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஹைட்ரோலைசிஸ்லேருந்து எனர்ஜியை இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ட்ரோபோமயோசின் இஸ் அ filamentous protein that winds around actin filaments and in a helical manner. In resting muscle, tropomyosin blocks the myosin binding sites on action. முன்னாடி பார்த்த ரெண்டு ப்ரோட்டீனுமே மசிலோட கண்ட்ராக்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த ட்ரோபோமயோசின்ற இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ரெஸ்டிங் ஸ்டேட்டில், அதாவது எந்த ஃபங்க்ஷனுமே பண்ணாமல் ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது மயோசினும் ஆக்டினும் பைண்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது மூலிமா அந்த மசில் கண்ட்ராக்ஷன் நடக்காது, எந்த மூமெண்ட்டும் நடக்காது. ஸோ இந்த ட்ரோபோமயோசின் வந்து நம்ம ரெஸ்டிங்கில் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் மெக்கானிசம் நடக்காமல் பிளாக் பண்ண ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரோபோனின் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் கன்சிஸ்ட் ஆஃப் 3 சப்யூனிட்ஸ். இந்த ப்ரோட்டீனில் வந்து 3 சப்யூனிட்ஸ் இருக்குது. ட்ரோபோனின் C, ட்ரோபோனின் I, ட்ரோபோனின் Tன்னு சொல்லிட்டு 3 சப்யூனிட்ஸ் இருக்குது. Troponin is bound to tropomyosin and regulates muscle contraction by binding to calcium ions. இது calcium ions கூட பைண்ட் ஆகி மசில் கண்ட்ராக்ஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். calcium ions வந்து troponin C கூட பைண்ட் ஆகும்போது conformational changes in troponin which moves tropomyosin away from the myosin binding site on acting. இது வந்து ட்ரோபோனின் C கூட கால்சியம் பைண்ட் ஆகும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா மயோசின் பைண்டிங் சைட்டில் ஆக்டினை வந்து அவே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்டேஷன் அண்டு கண்ட்ராக்ஷன் கப்ளிங். ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல். இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து நம்ம பாடியில் ஃபர்தராக எல்லா பார்ட்ஸுக்கும் இருக்க நர்வ் இம்பல்ஸோ சிக்னல்ஸையோ டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் தான் ஆக்ஷன் பொட்டென்ஷியல்னு சொல்கிறோம். ஒன்ஸ் வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆகும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து ரிசெப்டர் சைட் கூட பைண்ட் ஆகி எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டியூபியூல்ஸு, டிரான்ஸ்வர்ஸ் டியூபியூல்ஸ்னு சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் டியூபியூல்ஸ் வந்து சார்கோலெமா கூட பெனிட்ரேட் ஆகி மசில் ஃபைபர்ஸ்குள்ளே டீப்பாக இருக்கும். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அந்த டியூபியூல்ஸு. நெக்ஸ்ட் வந்து சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அ ஸ்பெஷலைஸ்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபவுண்ட் இன் தி மசில் செல்ஸ்.